வணக்கம். மகப்பேற்று அறுவை சிகிச்சைக்கு பின் தோலுடன் தோல் தொடர்பிற்கான செயல்முறை குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியலுக்கு நல்வரவு. இந்த டியூட்டோரியலில் நாம் கற்கப் போவது மகப்பேற்று அறுவை சிகிச்சைக்கு பின் தோலுடன் தோல் தொடர்பினை எவ்வாறு வழங்குவது, தோலுடன் தோல் தொடர்பினை கண்காணிப்பதற்கான வழிகாட்டுதல்கள். இந்த டியூட்டோரியலில் அறுவை சிகிச்சையின் அறையை OR என்று குறிப்பிடுவோம். தோலுடன் தோல் தொடர்பினை STS என்று குறிப்பிடுவோம். இப்பொழுது தொடங்குவோம். அறுவை சிகிச்சையின் அறையில் முன்பாகவே செலுத்தப்படும் தோலுடன் தோல் தொடர்பானது சிசுவிற்கும் தாய்க்கும் முக்கியமானதாகும். அதன் நன்மைகள் இதே தொடரின் வேறொரு டியூட்டோரியலில் விளக்கப்பட்டுள்ளது. பிரசவத்திற்கு முன் அதன் ஏற்பாடுகளும் அதில் விளக்கப்பட்டுள்ளன. இந்த டியூட்டோரியலை காணும் முன் எங்கள் வலைத்தளத்தில் இருக்கும் அந்த டியூட்டோரியலை பார்க்கவும். இப்பொழுது அறுவை சிகிச்சை அறையில் தோலுடன் தோல் தொடர்பிற்கான ஏற்பாடுகளை பார்ப்போம். இப்பொழுது குழந்தை பிறந்தாயிற்று. தொப்புள் கொடி வெட்டி கட்டப்பட்டது. அறுவை சிகிச்சை இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது மருத்துவரிடமிருந்து குழந்தையை செவிலியர் எடுத்துக்கொள்ள வேண்டும். குழந்தை ஆரோக்கியமாகவும் மற்றும் அழுகிறதா எனவும் உறுதிப்படுத்தவும். பின் அவள் விரைவாக குழந்தையை துடைத்து உலர்த்த வேண்டும். பின் அவள் குழந்தையினை உலர்ந்த சுத்தமான மற்றும் கதகதப்பான துண்டினால் சுற்றவும். பின் அவள் குழந்தையினை தாயிடம் எடுத்துச் செல்ல வேண்டும். அவள் குழந்தை மற்றும் தாயின் கன்னங்கள் குறைந்தபட்சம் 30 வினாடிகள் சேர்ந்திருக்க விட வேண்டும். தாய் குழந்தையை முத்தமிடவோ அல்லது தூக்கவோ விரும்பினால் செவிலியர் அதற்கு உதவ வேண்டும். தாய்க்கு உதவும் முன் செவிலியர் மருத்துவரை ஆலோசிக்க வேண்டும். அறுவை சிகிச்சை செய்யும் மருத்துவரிடம் STSஇன் தயார் நிலை பற்றி அவள் தெரிவிக்க வேண்டும். இப்பொழுது அவள் 2 கையினாலும் குழந்தையை பிடித்து தாயின் மார்பின் மீது வைக்க வேண்டும். குழந்தையின் தலையானது தாயின் கழுத்தின் கீழ்ப்பகுதியிலும் மார்பின் மேல் பகுதியிலும் இருக்க வேண்டும். குழந்தையின் தலை மற்றும் முகமானது தாயின் இரு மார்பகங்களையும் தொட வேண்டும். பின் குழந்தையின் மார்பு, வயிறு மற்றும் கால்களை சரியாக வைக்க வேண்டும். அவை தாயின் கீழ் மார்பிலும் மேல் வயிற்றிலும் இருக்க வேண்டும். இதுதான் அறுவை சிகிச்சை அறையில் STSஇன் முதல் அல்லது நீளவாட்ட நிலையாகும். தாய் சிசுவை இந்த நிலையில் எளிதாக பற்றிக் கொள்ளலாம். குழந்தையை 2வது நிலையான பக்கவாட்ட நிலையிலும் வைக்கலாம். இந்த நிலையில் மருத்துவரின் அறுவை சிகிச்சை இடத்தில் குறுக்கீடு குறைவாக இருக்கும். குழந்தையின் தலையானது தாயின் மார்பின் மீது வைக்கப்பட வேண்டும். அவளது வயிறு மற்றும் கால்கள் மற்றொரு மார்பின் மீது வசதியாக வைக்கப்பட வேண்டும். குழந்தை சுருட்டிய அதே துண்டினால் அவளை போர்த்த வேண்டும். விருப்பமிருந்தால் குழந்தைக்கு டைப்பர் அணிவிக்கலாம். அது கருமலம் தாயின் மீது படுவதை தவிர்க்கும். அறுவை சிகிச்சை அறையில் அதை சுத்தம் செய்வது கடினமாகும். தோலுடன் தோல் தொடர்பின் போது குழந்தையின் கதகதப்பிற்காக தொப்பி அணிவிக்க தேவையில்லை. பல குழந்தைகளுக்கு இது எரிச்சலூட்டக்கூடும். சாதாரணமான தானாகவே உறிஞ்சுதலின் திறனுக்கு இது தடையாக இருக்கலாம். பிறகு மற்ற மருத்துவமனை செயல்முறைகளின் போது குழந்தைக்கு அதை அணிவிக்கலாம். அவற்றில் எடை பார்த்தல், ஊசி போடுதல் மற்றும் கால் சுவடை குறித்தல் அடங்கும்.
தொப்புள் கொடியை கட்டுதல் குழந்தைக்கான மற்றொரு அசௌகரியம். வழக்கமாக தொப்புள் கொடியானது அதன் அடித்தளத்திலிருந்து 3-5 சென்டிமீட்டர் வெட்டப்படும். பின் அது ஒரு கயிறு அல்லது பற்றுக்கருவினால் கட்டப்படும். இந்த கடினமான பிளாஸ்டிக் பற்றுக்கருவியானது குழந்தையின் தொப்புளின் மிக அருகில் இருக்கிறது. STSன் போது தாய் மற்றும் குழந்தையின் உடம்பிற்கு இடையே அது இருக்கிறது. STSன் போது அதன் மீது அழுத்தாமல் இருக்க குழந்தை தன் உடம்பை மேலே தூக்குகிறது. இந்த அசௌகரியத்தை எளிதில் தவிர்க்கலாம். தொப்புள் கொடியை வெட்டி 8-10 அங்குலத்திற்கு கட்ட வேண்டும். இப்படி செய்வதனால் அது தாய் மற்றும் குழந்தைக்கு நேரடியாக குறுக்கே இருக்காது. முதல் தாய்ப்பாலூட்டலின் பிறகு தொப்புள் கொடியை மறுமுறை சிறியதாக வெட்டலாம். குழந்தையின் முதல் குளிப்பாட்டலின் போது இதை செய்யலாம். STSன் போது குழந்தையின் வாய் மற்றும் மூக்கினுள் வழக்கமான உறிஞ்சுதலை தவிர்க்கவும். குழந்தைக்கு இது ஒரு மிக மோசமான வாய்வழி அனுபவம் ஆகும். இது குழந்தையை எரிச்சல் மூட்டக்கூடும். இது குழந்தையின் இதய துடிப்பிலும் இடையூறு ஏற்படுத்தலாம். பல குழந்தைகளால் சிரமம் இல்லாமல் அவர்களது சுரப்பிகளை வெளிநீக்கம் செய்ய இயலும். அவர்களது வாயின் சுரப்பிகளை வெளிநீக்கம் செய்வதில் சிரமம் இருந்தால் மருத்துவரை அணுகவும். தாயின் மார்பகம் மீது இருக்கும் குழந்தையை செவிலியர் கண்காணிக்க வேண்டும். அறுவை சிகிச்சை முடியும் வரை இந்த கண்காணிப்பு தொடர வேண்டும். அவள் குழந்தையின் தலையின் நிலையை தொடர்ந்து கவனிக்க வேண்டும். குழந்தையின் மூக்கு துவாரங்கள் எப்பொழுதும் தென்பட வேண்டும். குழந்தையின் உடல் வெப்பநிலை, இரத்த ஓட்டம், சுவாசம் மற்றும் நிறம் நிலையாக இருக்க வேண்டும். குழந்தை தாயின் மார்பிலிருந்து கழுத்து பக்கம் சாயக்கூடாது. அப்படி நடந்தால் செவிலியர் குழந்தையை கவனமாக இடமாற்றம் செய்ய வேண்டும். இடமாற்றம் செய்கையில் அவள் குழந்தையை தாயின் உடம்பிலிருந்து எடுக்கக்கூடாது. அறுவை சிகிச்சை அறையில் குழந்தை தவழுவதற்கான முன்னேற்றமும் அடையலாம். அவள் தாயின் மார்பினை உறிஞ்சுவதற்காக ஒழுங்கற்ற முறையில் கூட நகர்ந்து தேடலாம். அம்மாதிரியான வேளையில் செவிலியர் குழந்தையின் கால் அல்லது தொடையை மென்மையாக பிடித்துக் கொள்ளலாம். இது குழந்தை தாயின் மார்பின் மீது இருப்பதை உறுதிப்படுத்தும். அறுவை சிகிச்சைக்கு பின் STSஐ தொடர்வது மிகவும் முக்கியம். இதே தொடரின் மற்றொரு டுடோரியலில் இது விளக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த டுடோரியலின் முடிவுக்கு வந்துவிட்டோம். இந்த டுடோரியலை தமிழாக்கம் செய்து குரல் கொடுத்தது ஆர்த்தி. நன்றி.